ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மில்லிகிராம் கோல்டு காயினுக்கும் கிராம் கோல்டு காயினுக்கும் உள்ள அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸை பற்றின அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுனால நம்ம சேமிக்கிறதுனாலையும் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை பற்றின நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளான கால்குலேஷன் சொல்லிடுறேன். இந்த கால்குலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மில்லிகிராமை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் கோல்டு ரேட்டோட விலை 9290 ரூபா, 22 கேரட். ஓகேங்களா? அப்போது 100 மில்லிகிராமோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 929 ரூபா. ஓகேங்களா? செய்கூலி இல்லாட்டி டை சார்ஜ். ஒரு சில கடையில் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில கடையில் டை சார்ஜ்னு சொல்லுவாங்க, ஒரு சில கடையில் செய்கூலின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னாக்கா 2% வந்துட்டு வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்ரீகுமரில் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது வாங்கலை, ஆக்சுவலி என்கொயரி மட்டும்தான் பண்ணேன். 2% இருக்கிறதுனால, அதாவது 500 மில்லிகிராம் அதுக்கப்புறம் வந்துட்டு 100 மில்லிகிராம்லாம் இருக்கு இல்லைங்களா, 250 மில்லிகிராம், இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவங்க 2% வந்துட்டு டை சார்ஜ் ஆர் செய்கூலி அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா? நான் ஜென்ரலாக ஜிஆர்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டை சார்ஜ் மட்டும்னு 74 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு டை சார்ஜ் 74 ரூபா. இப்போ இந்த 1 கிராம் அந்த 100 மில்லியோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 929 ரூபா ப்ளஸ் டை சார்ஜ் 74 ரூபா. மொத்தமாக சேர்த்தோம்னாக்கா நமக்கு 1003 ரூபா. கம்பல்சரி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி பார்த்திங்கனாக்கா 30 ரூபா. ஓகேங்களா? இப்போது ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டு ரேட் மொத்தமாக சேர்த்தோம்னாக்கா 1033 ரூபா. 100 மில்லிகிராம் காயின் நம்ம வாங்கணும்னாக்கா 1000 ரூபாய் நம்ம கையில் எப்போதுமே இருக்கணும். ஓகேங்களா? இதில் நம்ம வரக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றியும் நம்ம சொல்லிடலாம். இப்போது நம்ம காயினாக வாங்கும்போது நமக்கு அதாவது மில்லிகிராம் காயினாக வாங்கும்போது நமக்கு நோ வேஸ்டேஜ். ஓகேங்களா? மேக்கிங் சார்ஜ் மட்டும் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு காயினுக்கும், அதாவது 100 மில்லிகிராம் காயின் 200 மில்லிகிராம் காயின் அவங்க வந்து காயின் அடிப்படையில் தான் 74 ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை காயின் வாங்கினாலும் ஒரு காயினுக்கு 74 ரூபா. 10 காயின் வாங்குறீங்கன்னா 10 × 74. ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு காயினுக்கும் 74 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்மக்கிட்ட கம்மியான காசு இருக்கும் போது, இப்போது நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் சேவிங்ஸ் இருந்தாலே நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குறைஞ்சதை பற்றி பேசல, நமக்கு இப்போ அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா, 9000க்கு மேலே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் இந்த ரேட்டில் தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது 1000 ரூபாய் இருந்தாலே நம்மளால் 100 மில்லிகிராம் கோல்டு காயின் நம்மளால் வாங்க முடியும். இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நிறைய மட்டும் சொல்லக்கூடாது, குறையும் சிலது இருக்குது இல்லைங்களா, நம்ம அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது நம்ம ஒரு 10 காயின் வாங்குகிறோம், 100 மில்லிகிராம் காயின். ஓகேங்களா? அதுக்கு 10 × 74. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 740 ரூபா வருது. ஓகேங்களா? அதாவது நம்ம 10 கிராம் மில்லிகிராம் காயின் வாங்கினோம்னாக்கா 740 ரூபா நமக்கு செய்கூலி இல்லாட்டி டை சார்ஜ் அப்படின்னு நமக்கு ஆட் பண்ணிவிடுவாங்க. இதுவே நீங்கள் 1 கிராம் 1000 மில்லி இருக்கு இல்லைங்களா, 1000 மில்லிகிராம், அதாவது 1000 மில்லிகிராம் தான் 1 கிராம். ஓகேங்களா? நம்ம 2% போடுவாங்க ஒரு சில கடையில், ஒரு சில கடையில் 1% போடுவாங்க, ஒரு சில கடையில் பார்த்திங்கனாக்கா 1.5% போடுவாங்க.
ஓகேங்களா. நமக்கு இந்த டை சார்ஜ் ஆர் வேஸ்டேஜ் இல்லை மேக்கிங் சார்ஜ் நமக்கு 2%, 1%, 1.5%. ஒரு சில கடையில் தனுஷ்க் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5% கொடுப்பாங்க மேக்கிங் சார்ஜ் கிராமுக்கெலாம். அப்போது நம்ம கிராமுக்காக வாங்க போது இப்போது 1 கிராம் இன்ட்டு 9,290 ரூபா. ஓகேங்களா. நம்ம இந்த 1 கிராமுக்கு கிராம் ரேட்டுக்கு 2% வேஸ்டேஜ் போட்டோம்னா 185 ரூபா நமக்கு செய்கூலி வரும். ஓகேங்களா. இதுவே நம்ம 10 தடவை 100 மில்லி காயினை வாங்கினோம்னாக்கா 740 ரூபா பே பண்ணணும். இதை மொத்தமாக சேர்த்து வச்சுருந்து ஒரே டைமில் நம்ம வாங்கினோம்னாக்கா 185 ரூபா பே பண்ணாலே போதுங்க. ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து நம்ம கிராம் 1 கிராம் கோல்டை பற்றின 1 கிராம் கோல்டு காயினை பற்றின அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம கிராம் அடிப்படையில் நம்மளோட மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, இதுக்கு நம்ம எவ்வளோ செய்கூலி நம்ம இதுக்கு பே பண்ணி வாங்குகிறோம் அதை பற்றி பார்க்கலாம். இப்போது 1 கிராமோட ரேட் 9,290 ரூபா. ஓகேங்களா. 1 கிராம் இன்ட்டு கோல்டு ரேட் 9,290. செய்கூலி அல்லாது வேஸ்டேஜ் 2% ஜென்ரலாக நான் போட்டிருக்கேன். சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1% கொடுக்குறாங்க, 1.5% கொடுக்குறாங்க, 5% கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போது 2% செய்கூலி பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராமுக்கு 185 ரூபா ப்ளஸ் கோல்டு ரேட் 1 கிராமோட கோல்டு ரேட் 9,475 ரூபாய். இந்த அமௌண்ட்டுக்கான 3% ஜிஎஸ்டி 284 ரூபாய். ஓகேங்களா. அப்போது நம்மளோட மார்க்கெட் ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% மொத்தமாக சேர்த்து 9,759 ரூபா 1 கிராமோட கோல்டு காயினோட ப்ரைஸ். ஓகேங்களா. இங்கே நமக்கு ஒரு சில அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா சில கடைகளில் நம்மளால் 1% இருக்கும்போது வேஸ்டேஜ் நம்ம வாங்குறது ரொம்பவும் பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபர் டைமில் ஆடி மாதம், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி சில ஃபெஸ்டிவல், அக்ஷய திருதி அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கனாக்கா 0% வேஸ்டேஜ், அதாவது கோல்டு ரேட் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியும். அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்திங்கனாக்கா அட்வான்டேஜ்னால் இதுக்கு நம்ம மேக்கிங் சார்ஜ் அதாவது டை சார்ஜ் போட மாட்டாங்க. ஓகேங்களா. நம்ம எத்தனை கிராம் காயின் வாங்கினாலும் 1% தான். நம்ம ஒரு 4 கிராம், 5 கிராம், 6 கிராம் வாங்குகிறோம்னாலும் மொத்தமாக நம்ம பில் பண்ணும்போது 1% நமக்கு செய்கூலி ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனால் நம்ம மில்லிகிராம் காயினாக வாங்கும்போது ஒவ்வொரு காயினுக்கும் 74 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க நமக்கு ஸ்டாண்டர்டாக நமக்கு 1% வேஸ்டேஜ்ன்றது எப்பயுமே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போது நான் இதில் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம மில்லிகிராம் காயினாக வாங்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லைங்களா, 100 மில்லிகிராம் காயினை 10 வாட்டி வாங்கினோம்னாக்கா நமக்கு எவ்வளோ செய்கூலி அதாவது டை சார்ஜ் பே பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம 1 கிராம் காயினாக வாங்கும்போது நமக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதில் நம்மக்கிட்ட காசு அதிகமாக இருக்கும்போது நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்த டைமில் நம்ம டைரெக்டாக 1 கிராம் கோல்டு காயினே வாங்கலாங்க. நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, நம்மளால் சிறு சேமிப்பு தான் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம 1 கிராம் காயின், 500 மில்லிகிராம் காயின், 100 மில்லிகிராம் காயின், 250 மில்லிகிராம் காயின் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கலாங்க. சரிங்களா. அதனால் ரெண்டுமே நமக்கு அட்வான்டேஜ் தான். ரெண்டுமே நமக்கு பார்த்திங்கனாக்கா பெனிஃபிட், சேமிப்பு தாங்க. சரிங்களா. நல்லபடியாக சேவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1000, 2000 இருந்தாக்கா கண்டிப்பாக இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்மளால் நகை வாங்க முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காயின் மூலயமா சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக
நாளைக்கு நமக்கு இது ரொம்பவும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.